உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் மகள் அன்பரசிக்கு அப்பா எழுதுவது அன்பரசி, காத்து பலமா அடிக்குது. பேப்பர் பறந்து மாடியில இருந்து கீழே போய் விழுந்துற போது. அங்க மழை பெஞ்சு தண்ணியா நிக்குது. அதுல விழுந்துருச்சுன்னா அப்புறம் லெட்டர் கிடைச்சும் பிரயோஜனமே இருக்காது. மஞ்சு, ஏதோ மிஸ் பண்ணிடாத, சீக்கிரமா எடு. சரி அன்பு. அன்பரசி, ரெண்டு பேரும் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அன்பரசிக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்த லெட்டரை யாரோ கிழிச்சிட்டாங்க சார். இப்படி அவ பண்றது எதையும் நீ சொல்லாம இருக்க போய் தான் அவளுக்கு துளிர் விட்டு போய் உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா குடுக்கறா. லெட்டரை கிழிச்சிட்டாங்களா? யாருமா? அது வந்து தெரியல சார், யார் கிழிச்சாங்கன்னு. வேற யாரா இருக்கும்? இந்த வீட்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் சிவகாமியும் அனன்யாவும் தான் செய்வாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்கணும். என்ன அன்பரசி இது? லெட்டர் ரூம்லயாவது வச்சிருக்கலாம்ல? அது வந்து டஸ்ட்பின்ல இருந்து எடுத்துட்டு வந்து படிக்கணும்னு மாடிக்கு எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் காத்து அடிச்சிச்சு. இயற்கை கூட எனக்கு எதிரா சதி பண்ணுது சார். இது அனன்யாவோட வேலையா தான் இருக்கும். சார், இதை யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கிறதுல அவசியம் இல்லை சார். எனக்கு இப்ப இந்த லெட்டரை படிச்சே ஆகணும். இந்த லெட்டர் எங்க அப்பா எனக்காக எழுதினது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு சார். இதை மட்டும் படிக்காம விட்டுறக்கூடாதுன்னு தான் என் மனசு கடந்து தவிக்குது. கடவுளே, என் பொண்ணை ஏன் எப்படி சோதிக்கிற? அவளுக்கு அப்பாவா என்னால செய்ய முடிஞ்சது இந்த லெட்டர் எழுதுறது மட்டும்தான். அத கூட அவ கையில கிடைக்க விடாம இப்படி பண்ணிட்டியே. அன்புள்ள என் மகள் அன்பரசிக்கு உன்னை மனதில் சுமக்கும் உன் அப்பா எழுதுவது. என் கடிதத்திற்காக நீ ஆவலாய் காத்திருப்பாய் என்று தெரிந்தும் நான் தாமதமாக கடிதம் எழுதுவதற்கு என்னை மன்னித்துவிடு. நான் உன் அருகில் இல்லையே தவிர என் மனது மொத்தமும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறது.
இன்று இல்லை என்றாலும் கண்டிப்பாக வெகு விரைவில் நான் உன்னை வந்து பார்ப்பேன். நீ, நான், அம்மான்னு நாம குடும்பமா சந்தோஷமா வாழ்ற நாள் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நீ என்னை தேடி அலைகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் மகளை இப்படி அலைய விடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு அன்பரசி. என் அன்பரசி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட அத்தனையும் அடையணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை. இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாம 2 பேரும் இப்ப கடிதத்துல பேசுறது தெரிஞ்சு வேற யாராவது என்ன போல லெட்டர் எழுதி உன்னை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கும் எனக்கும் மட்டும் தெரியற மாதிரி ஒரு குறியீட்டை இதுல நான் எழுதியிருக்கேன். அன்பரசி, நான் சொன்ன மாதிரி தான் உன் அப்பா அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. 1-2 வார்த்தை மாறி இருக்கலாமே தவிர மற்றபடி எல்லாமே இப்படிதான் இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? நீ அந்த கிழிஞ்ச லெட்டருக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியலம்மா. ஒரு நிமிஷம் உங்க அப்பா இடத்துல இருந்து நான் நினைச்சு பார்த்தேன். அப்போ எனக்குள்ள தோன்றின வார்த்தையை தான் நான் சரளமா பேசினம்மா. நான் உறுதியா சொல்றேன், நான் சொன்ன அதே விஷயங்கள் தான் அந்த லெட்டர்லயும் இருக்கும். அன்பு, ஒண்ணு விடாம பொறுக்கிட்ட. இந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.